Welcome to NMAX Mutukan. In the video, we will talk about fractions and decimals. Question number 6. Lipika reads a book for 3/4 hours every day. She reads the entire book in 6 days. How many hours in all were required by her to read the book? So, ஒரு நாளும் அவ எவ்வளோ நேரம் படிக்கிறேனா அப்படின்னா every day she reads. ஒவ்வொரு நாளைக்கு அவள் எவ்வளோ நேரம் படிக்கிறா 3/4 hours. ஸோ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இம்ப்ராப்பராக மேத்னா என்ன பண்ணணும் 1 × 4 + 3 / 4. ஸோ 7/4 hours படிக்கிறான். நெக்ஸ்ட்டு டு கம்ப்ளீட் த புக் எவ்வளோ நேரம் அவளுக்கு ஆகுது புக் 6 days. அப்போது ஹவர்ஸில் எவ்வளோ நேரம் ஆகுது 6 × 7/4. நியூமரேட்டரோட மல்டிபிள் பண்ணுறோம் 42/4. அப்போ டிவைட் பண்ணால் 42, இங்கே 4 அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணவே முடியல, அதனால் இங்கே 2 வந்து. ஸோ 10 2/4. இதோட மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இதுக்கப்புறம் இதை கட் பண்ணணும் 1/2. இல்லை இங்கேயே நீங்கள் கட் பண்ணணுன்னா இப்படியே கட் பண்ணால் 21/2 21/2. ஸோ 2 டேபிளை கட் பண்ண தெரிஞ்சது, இல்லை அதை சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துல இது 21/2. ஸோ அதுக்கு நீங்கள் ஃப்ராக்ஷன் எழுதுனா 10/1/2. இல்லை 10/1/4 எழுதினாலும் 2/4 எழுதினாலும் இதை கட் பண்ணி 1/2 போடணும். ஸோ இவ்வளோ ஹவர்ஸில் அவங்க அதை படித்து முடிச்சிருக்காங்க. 10 hours, ½ hourனால் என்ன வரணும் 30 minutesன்னு வரணும்.